இதில் இருந்தது கோயில், கோயில் இல்லையே. 36 வருடங்களுக்கு பின்னர் அந்த ஆலயம் இல்லாத இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு வழிபாட்டை வந்து நிகழ்த்துவதற்கு அவர் உங்களுக்கு தெரியுமா முதல்ல இந்த கோயில் எப்படி இருந்தது? இது வந்த பாரு, ஐயோ இதான் தண்ணி வந்து இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. என் அம்மா எனக்கு சொல்றா முந்தனாத்து எனக்கு ஒரு ஆசையா தான் செத்தா என்ன தென்ன ஒரு சுடலையில் ஆக்கணும். எங்களுக்கு அவ்வளோ கவலையா இருக்கும். எதிர்வரும் காலத்தில் உங்களோட அரசாங்கங்கள்ல இந்த காணியை விடுவித்தால் கூட 2013ஆம் ஆண்டு நாங்கள் வரைக்கும் கோயில் இருந்தது, 14ஆம் ஆண்டு வரைக்கும் கோயில் கிட்டத்தட்ட 35-36 வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவர்களுக்குரிய அந்த வழிபாட்டை நடாத்துவதற்குரிய அனுமதி கொடுக்கப்பட்டது. பிள்ளைக்கு மொட்டை அடிச்சதும் இந்த பிள்ளையார்ல தான். அந்த கோயிலை இப்ப அடியோட இல்லாம பண்ணிட்டு மண்டிக்கிட்டு பாத்தீங்கன்னா கும்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த காணிக்கு நேரம் நீங்கள் நின்று என்ன உள்ள விடாம மறிச்சு வெளியில நாம் பிரத்தியான் நிக்க எங்கே இருந்து வந்த நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு. நான் இப்ப நாளைக்கு கொழும்புக்கு போறேன் ஜனாதிபதியை சந்திக்க. இந்த இடம் வந்து அவன் பார்க்கிங் ராணுவத்தினருடைய அந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸுகளில் கூட இந்த இடத்துல வந்து வருகாந்தி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடிக்கடி இந்த இடத்திலே வந்து திருப்பலி ஒப்பு கொடுங்கள். இது எங்களுடைய மண், எங்களுடைய ஆலயத்தின் மண். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதி. இந்த பக்கம் போனோம்னா பரத்துறை செல்லச்சந்தை போகக்கூடிய வீதி, இங்கால போனோம்னா கேகேஎஸ். இன்றைக்கே இந்த இடத்துல நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய மக்கள் இந்த இடத்துல வந்திருக்காங்க, ஒரு வழிபாடு நடந்து கொண்டு கிட்டத்தட்ட 35-36 வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவர்களுக்குரிய அந்த வழிபாட்டை நடாத்துவதற்குரிய அனுமதி கொடுக்கப்பட்டது. புனித காணிக்கை மாதா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டுகின்றது. 36 வருடங்களுக்கு பின்னர் அந்த ஆலயம் இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு வழிபாட்டை வந்து நிகழ்த்துவதற்கு அவர்களுக்குரிய ஒரு அனுமதி வந்து இந்த இடத்துல கிடைச்சிருக்குது. அப்படி இருந்து அந்த ஆலயம் இருந்த இடத்துல வந்து அவர்களுக்கு அந்த வழிபாட்டை நிகழ்த்துவதற்குரிய அனுமதி கொடுக்கவில்லை. அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அனுமதியை கொடுத்திருக்கார்கள். அநேகமான காணிகள், இதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த காணிகள் கூட பார்த்தீங்கன்னா இன்னுமே விடுவிக்கப்படாத நிலையிலுக்கு இராணுவ கட்டுப்பாட்டில் அதிகளவான காணிகள் வந்து இந்த மயிலட்டி பகுதியில் இருக்குது. தொடர்ந்து வந்து நிறைய கோரிக்கைகள் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காணிகளை விடுவிக்க சொல்லி தங்களோட காணிகளை தங்களுக்கு தர சொல்லி மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காணிகள் இன்னும் விடுவிக்கப்படலை. அப்படி இருந்து இன்றைய தினம் ஒரு சிறிய அளவு அவர்கள் சந்தோஷப்படக்கூடிய மாதிரியான ஒரு நிகழ்வு தான். அவர்களுடைய ஆலயம் இல்லை, அந்த ஆலயம் இருந்ததற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு வழிபாட்டு நிகழ்த்துவதற்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றது. இன்றைய தினம் நாங்கள் போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இந்த இடத்துல அந்த மக்களுடைய அந்த மனக்கவலைகள், மனக்குமுறைகளை வந்து நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். என்ன மாதிரி அந்த காலத்தில் இந்த ஆலயம் எப்படி இருந்தது, இப்போ அந்த ஆலயம் முற்றுமுழுதாக இல்லாமல் போயிருக்கின்றது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இங்கால ஒரு ராணுவ சாவடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு நடத்துவதற்கு முறைய அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து வாங்க நாங்கள் பார்க்கலாம் இன்றைய தினம் இங்கே என்ன இடம்பெறுகின்றது, அந்த மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கின்றது, இந்த காணிகள் இல்லாத இடத்திலேயும் அந்த ஆலயம் இல்லாத இடத்திலேயும் இந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வாருங்கள் நாங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய மனநிலை தொடர்பாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். இன்றைய தினம் இங்கே இந்த பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகின்றது கேள்விப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகளவாக இந்த இடத்துல வந்திருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அவர்களுடைய ஆலயம் இல்லாத இடத்திலும் கூட அவர்கள் இந்த பூஜையில் கலந்து கொள்வதற்காக இந்த இடத்துல வருகை வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸுகளில் கூட இந்த இடத்துல வந்து வருகாந்தி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். முப்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு அந்த ஆலயம் இருந்த இடத்தினை பார்ப்பதற்காக பார்த்தீங்கன்னா அதிகளவான மக்கள் இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கலாம். நீங்கள் இப்பொழுது மங்கள் மரணத்தின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. பாவிகளாயிருக்கிறவர்களுக்காக இப்பொழுது மங்கள் பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. மயில்டி காணிக்கை மாதா தேவாலயம், இப்படித்தான் இந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது இந்த ஆலயம் இருந்த இடமே இல்லாமல் மாறிவிட்டது. முதல் இருக்கும் பொழுது பிடிக்கப்பட்ட அந்த புகைப்படம் அந்த ஆலயத்தினுடைய இந்த இடத்துல இந்த அக்கா இந்த நிலத்தில் மண்டிக்கிட்டு கும்பிட்டு கொண்டிருக்கிறார்.
சபத்தியானத்தில் மூழ்கியிருந்த காணிக்கை வணக்கம் வணக்கம். இன்றைய தினம் என்ன நிகழ்வுங்க? இன்றைக்கு எங்கட இந்த மாசி காணிக்க மாதா திருநாள், காணிக்க மாதா மயிலிட்டி காணிக்க மாதா திருநாள். இப்போ நாங்கள் இடம்பெற முதல் வருடம் மாசி 2ஆம் தேதி என்றால் இதால் வாகனங்கள் போக இல்லாத அளவுக்கு பெரும் சன நெருக்கடியோடு பெருநாள் செய்கிறது. நாங்கள் 90ஆம் ஆண்டு இந்த இடத்தை விட்டு வெளிக்கிட்ட பிறகு எங்களை இந்த இடத்துக்கு விட இல்லை, அனுமதி விட இல்லை. இப்போ நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இனி இல்லைன்ற கஷ்டப்பட்டு நேற்று தான் எங்களுக்கு காலையில் அனுமதி கிடைச்சது. அதுக்கு பிறகு நாங்கள் இவ்வளோ ஆயத்தங்களையும் செய்து இன்றைக்கு இந்த திருநாள் 2ஆம் தேதி திருநாள் பூசையை நாங்கள் இங்கே வைக்கிறோம். திருநாள் செய்கிறதுக்கு வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுடைய கோயிலுங்க கோயில் அந்த இருக்கு, புகைப்படத்தில் இருக்கு கோயில், அந்த இருக்கு கோயில். இந்த இதில் இருந்தது கோயில் இல்லையே. இதில் இருந்த கோயில் எங்கே என்னாச்சு? இதெல்லாம் அழிக்கப்பட்டு விட்டுட்டு 2009ஆம் ஆண்டு போர் முடிஞ்சது. 2013ஆம் ஆண்டு நாங்கள் வரைக்கும் கோயில் இருந்தது. 14ஆம் ஆண்டு வரைக்கும் கோயில் இல்லை. அதுக்கு பிறகு தான் அழிக்கப்பட்டது, யுத்தத்துக்கு பிறகு. 9ஆம் ஆண்டுக்கும் பிறகு 13ஆம் ஆண்டுக்கும் பிறகு. இன்றைய தினம் உங்களுக்கு பாரு அனுமதி கிடைச்சது இந்த இடத்துல செய்கிறதுக்கு? நாங்கள் சொல்ல முடியாத முயற்சியின் மத்தியிலான இந்த அனுமதி கிடைத்தது. சொல்ல முடியாத வெளிநாட்டில் இருக்கிற அன்பர்கள், ஆதரவாளர்கள், இங்கே இருக்கிற எங்களோட செயலாளர் மீள்குடியேற்ற சங்கம்தான் இதை முயற்சி செய்து இந்த நிகழ்வையே நடத்துறது. மீள்குடியேற்ற சங்கம் தான். இப்போ இந்த இடத்த மீளவும் உங்கள்ட்ட கையளிச்சு இதில் அந்த திருப்பம் அந்த ஆலயம் கொண்டு கட்டுறதுக்குரிய முயற்சிகளை எடுக்கிறீங்க. இவர்கள் அதுக்குரிய அனுமதி தருவார்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் முயற்சி பண்ணுவோம். தரும் வரையும் நான் இருக்கும் வரையும் முயற்சி பண்ணுவேன். அதுக்கு பிறகு சந்ததி உங்களுக்கு கவலையா இல்லையா? உண்மையாகவே நீங்கள் இருக்கும்பொழுது இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய அளவிலான பூஜைகள், மிகப்பெரிய அளவிலான இந்த ஆலயம் எல்லாம் இருக்கல. இப்போ அந்த ஆலயம் அந்த இடத்துல அந்த ஆலயமே இல்லை, அந்த இடம் மட்டும் தான் இருக்குது. அன்றைக்குள்ள மனசுல அவ்வளோ ஒரு கவலையாக இருக்குது. நான் கதைக்கவே முடியல. அவ்வளோ ஒரு கவலையான விஷயம். நன்றி. வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன செய்கிறீங்க இன்றைக்குங்க? இங்கே வந்து எங்களோட ஒரு காணிக்க மாதா கோயில், புனித காணிக்க மாதா கோயில் ஒரு பெரிய கோயிலாக இருந்தது. அதை நீங்கள் அந்த பேனரில் பார்த்தா அந்த கோயிலின் பெரிய பிரம்மாண்டமான தோற்றம் தெரியும். இந்த இடத்துல இருந்தது அந்த கோயில்? இந்த இடத்துல இருந்தது. இந்த இப்போ இந்த கோயிலை காணலையே? கோயிலில் இருந்தேன் இடையில ஒரு நாங்கள் 2004 அப்படி இருக்கா வந்து எங்களை பெர்மிஷன் எடுத்து கொண்டு வந்து காட்டினவ. அப்போ நாங்கள் வந்து பார்த்தோம். நாங்கள் இந்த கோயில் 2004 வந்து பார்த்தோம். நாங்கள் பார்க்க இந்த கோயில் இருந்தது, ஒரு அளவான கோயிலாக இருந்தது. அதில் ஒரு பிள்ளையார் கோயிலும் இருந்தது, அரசடி பிள்ளையார் 2 பிள்ளையாரும் இருந்தது. பிறகு கோயிலெல்லாம் முடிக்கப்பட்டு தரமட்டமாக்கப்பட்டு அழிச்சிட்டு என்ன நடந்த தெரியல, அதெல்லாம் அழிச்சிட்டினா அந்த நாளை வந்து இன்றைக்கு இந்த எங்களோட புனித காணிக்க மாதா கோயிலின் கொடியேற்ற புனித அந்த நாள் இன்றைக்கு அந்த நாளை வந்து செய்கிறதுக்கு மக்கள் ஒன்று சேர்ந்து கேட்ட இடத்துல அனுமதி தந்து இதில் பந்தல் போட்டு இந்த இவளால் இயலக்கூடிய அளவு செய்கிறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இப்போ ராணுவம் தான் இருக்குது, ராணுவத்தின் நாட்டுப்பாட்டுக்கான் இருக்குது. என்ன முடியல அவன் அப்படி இருந்து இன்றைக்கு செய்கிறதுக்குரிய அனுமதி தந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா இந்த இப்படியான ஒரு பூஜையை செய்யாமல் இருக்கிறீங்க இந்த ஆலயத்துக்காக? நாங்கள் 89-90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து நாங்கள் அதுலேருந்து ஒரு பூஜையும் செய்யலை. அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் செய்கிறீங்க? அதுக்கு பிறகு இன்றைக்கு தான் மக்களால் சேர்ந்து இதில் ஹோட்டல் போட்டு செய்கிறோம். அதுக்கும் ஆலயம் இல்லை, அந்த இருந்த இடத்துல ஒரு நினைவாக செய்யணும்னு செய்யணும். எனக்கு வந்து ஒரு 6-7 வயசு இருக்குமென்னு நினைக்கிறேன். இல்லை பிள்ளையாரோடியில் எங்களோட மாமியாக்கான வீடு மச்சாக்குடி இங்கே இந்த இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது. அதில் வந்து நல்ல தண்ணி கிணறு. இந்த சுற்றாலாண்டி எல்லாம் வாழ்றாக்கும் இங்கே தான் தண்ணி எல்லாம் வர. அப்போ எனக்கு அந்த தண்ணி எல்லாம் வந்து கோயில் நல்ல ஞாபகம் நல்ல நினைவாக இருக்குது. சொல்ல நல்ல பெரிய கோயில். அந்த காலத்தில் எப்படி பூஜையெல்லாம் நடந்தது அந்த கோயிலில்? பூஜை நடந்ததை எனக்கு சொல்ல தெரியும். ஆனால் அந்த கோயில் பெரிய கோயில், இங்கே தண்ணியில் வரணாங்க. ஒவ்வொரு நாளும் பின்னத்தில் தண்ணியில் வர்றதால தெரியும் கோயிலில் பிரம்மாண்டம். அந்த நீங்கள் பேனரில் கட்டியிருக்கு, எங்களோட ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கு, அதை பார்த்தா தெரியும் கோயில் எப்படி இருந்தது. பிரம்மாண்டம் கோயில்னு தெரியுது, அந்த பேனரில் பார்க்கவே தெரியுது. இங்கே பிரம்மாண்டமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ அந்த கோயில் இருந்த இடமும் இல்லை, அந்த கோயில் இருந்தக்கூடிய அடையாளமே இல்லை. ஒரு நிலம், வரும் நிலம் மட்டுமே இருக்கு. உழுது அதில் வீதிகள் தான் இருக்குது, ராணுவத்தினுடைய வீதிகள் தான் இருக்குது. வரும் நிலமாக தான் இருக்கு. அப்படி இல்லாமல் ஃபுல்லாக அழிக்கப்பட்டுட்டுது. அதில் ஒரு கோயிலும் இருந்தது, பிள்ளையார் கோயில் ஒன்று. அதில் ஒரு அரச மரத்தோடு இருந்தது. அதுவும் இடித்து தரமட்டமாக அழிக்கப்பட்டு.
இன்னைக்கு முழுமையாக விடுவிக்கல இந்த இதை செய்யறது பூஜை செய்யறது இந்த இடம் வந்து அவன் பானை பார்க்கிங் ராணுவத்தினருடைய அந்த பானை பார்க்கிங்காகவே இருந்தது. அந்த இடத்துல செய்யறதுக்கு அனுமதி தான் கொடுத்துருக்கு. அப்படிங்க வந்திருக்காங்களையும் பதிஞ்சு தான் உள்ளு கிடைக்கணும் அப்படிதான் அது பதினோம் கையொப்பம் கொண்டு வாங்கி நம்ம ஒரு கணக்கு எடுக்கிறதுக்கு. ஓகே, அது மக்கள்லாம் பாவிக்கணும். இந்த அதில் ஆக்கள் வந்துருக்கணும். இதெல்லாம் அந்த பெரம்பரை கோயிலுக்கார அந்த ஐயா போகிற. ஓகேண்ணா, நன்றி அண்ணா. ஓகே, நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன நடக்குது இன்றைக்குங்க? 1990ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இங்கே 5 மணி போல என்ன மாதம் ஆதி பெண் நாளாண்டு வீட்டை விட்டு ஒழிக்கிட்டேன். கொடுத்த புள்ளைய தொட்டில போட்டு 15 நாள் அப்படியே தூக்கி கொண்டு போனேன். இப்படி கொண்டு தான் நடந்து கொண்டு போனேன். ஒரு பள்ளிக்கூடம் கொடுப்போம், ஒரு சட்டி பானையோ வெள்ளம் 4 ஆவருக்கு கட்டி கிடந்தேன். 2 ஆவருக்கு கட்டி கிடந்தேன். இப்படியே வீடு எல்லாத்தையும் நடந்து கொண்டு நாங்கள் தொண்டமாக்கில் பாலத்துக்கு போயிருப்போம். இங்கால 5-6 பேர் செத்து போச்சு. மேலே கிளி வந்து அடிச்சு நடந்து அங்கால போட்டோங்க. 6-7 மணிக்கு தாண்டி விட்டோம். அங்கால சேர்ந்து அடுத்த நாளைக்கு பிறகுதான் அங்கே போய் வீட்டில் இருந்து போட்டு நாங்கள் வள்ளங்களே அவிட்டு கொண்டு போச்சு. அப்போ ஓடி வந்து ஆபரங்களில் வந்து 4 வள்ளத்தில் 3 வள்ளத்தில் தான் அவிட்டு கொண்டு போனோம். அதையும் வேலைக்கு அவிட்டு கொண்டு தொண்டு கிட்ட அங்கால போட்டோம். எங்களுக்கு பின்னால் வந்து 4-5 வள்ளங்களை நெல்லி அடித்து தாட்டு போட்டோம். அப்படியே போய் அங்கே பருத்துறையில் போய் சரணடைஞ்சேன். உங்களோட காணிய முடியலையா? இன்னும் முடியல. உங்க அதுதான் காணி. இதுல தான் காணி ஆனா முடியல. அதுதான் காணி. இன்னும் முடியல. ராணுவத்து நாட்டு பாட்டுல வீடு இல்லை. அங்கே 4-5 வீடு இல்லை. இந்த ஊரெல்லாம் உங்க போய் கிடக்கு தெரியுமே. உடைச்ச கல்லுகள் இல்லை. பூனேரி பாலத்துக்கு போய் கிடக்கு. இங்க இந்த உடைச்ச பூனேரி பாலத்துக்கு அந்த பாலம் பாதி ஓடுனது 4 மைல் பாலம். இங்கே பாதையெல்லாம் பாருந்தாங்க. அப்போ அந்த பாலத்துக்கு அன்னைக்கு நான் பண்பைங்க போய் வெட்டி பார்க்குறேன். பாலத்தை பார்க்குறேன். கல்லுகளை பார்த்தால் எல்லாமே பெயிண்ட் அடித்த கல். அப்போ இதெல்லாம் சொன்னவே இடிச்சு பெலாலி சந்திக்கு போடுறாங்க. பெலாலி சந்திக்கு கடலுக்கு ஒரு 5 கடலுக்கு ஒன்றும் இல்லை. அந்த பாலம் போட்டு தப்பி கிடக்க அந்த கல். அப்போ இந்த பாருங்க எல்லாம் முட்டை வழியாக கிடங்க. அந்த தென்னம்பிள்ளை நிற்குது அங்கே. அதில் பாருங்க தென்னம்பிள்ளை பெரிய தென்னம்பிள்ளை. அது என்னுடைய மிளகா நிற்குது. தென்னம்பிள்ளை வாழ்ந்த தென்னம்பிள்ளை குறை வைக்க தென்னம்பிள்ளை கீழே நிற்குது. இதில் வெட்டிருக்கே நீ அங்கால விடுவி நம்ம கடவுளுக்கு தான் தெரிய போகணும். இல்லாட அங்காலம் பட்டாச்சு. உங்களுக்கு தெரியுமா முதல்ல இந்த கோயில் எப்படி இருந்தது? இது வந்த பாரு. ஐயோ இதான் தண்ணி. அவன் தண்ணி 4 மணிக்கு பாதை கேட்டு துறப்பேன். இப்படியப்புறம் கிணம் கீழே நிற்கும். தண்ணி ஆள்றது அங்கே மயிலடிக்கு அந்த யாவரங்கள் எந்த செடி அந்த மயிலடிக்கு அந்த அம்மன் கோயில் கிடக்குது. அதில் இருந்தாக்கள் வருவேன். குழம்பும் கொண்டு 4 மணிக்கே வந்து விடுறேன். அவ்வளோ பச்சை தண்ணி குடிச்சாலே இந்த கிணறு வந்து போகும். இந்த கிணத்தடியில் கிடக்கணும். மூலையை பாருங்க சிறுவமொண்டு கிடக்கு. ஒரு சிறுவமொண்டு கிடக்காது கிடக்கு. அப்போ அந்த கிணத்துல தண்ணி இஞ்சாலும் ஒரு 1/2 மைல் 3/4 மைல் தூரத்துலேருந்து வருங்க. எங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு ஊர் கிடக்கு. அந்த ரோட்டு கரையில் கிணறு கிடக்கு. இப்படி போக பாருங்க. அது அடைச்சி வச்சுருக்காங்க. தெரியும் ஏனப்பா வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு நாங்கள் இருக்க வீடு 35-40 வீடு மாறி 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 இருக்கிறோம். அங்காளி கிழமெல்லாம் போகுது. அங்காளி கிழமை எல்லாத்தையும் முட்டாச்சு. அங்காளி கிழமை எல்லாத்தையும் முட்டாச்சு. எங்காலையும் முட்டாச்சு. எங்களையும் வச்சிருக்கு. அப்போ அது முட்டகையெல்லாம் பெறாயிரமா. முட்டகையெல்லாம் ஒன்றுக்கும் பெறாயிரமா. இப்போ நாங்களாம் இப்போ இல்லாத ஆக்கள் வந்துருக்கோம். மற்ற இவ்வளோ 2ஆம் தேதி பாருங்க. அந்த உருவத்தை பாருங்க. அவன் அந்த உருவத்தை பாருங்க. அந்த கூடு இருக்கு பாருங்க. இந்த கூடு இதால் இறக்கி கடற்கரையால் இறக்கி அப்படியே போய் பலாலி சந்தி. இப்போ பலாலி சந்தி பலாலி சந்தியால் ஏறி ரோட்டால் பாருங்க. இன்றைக்கு சரி அருகில் இராணுவத்தினருடைய அந்த பாதுகாப்பு இதுகள் இருக்குது. அதுக்கு பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அந்த நிகழ்வு நடக்குது. இன்றைய நாளில் எனக்கு தெரிஞ்சு எனக்கு வயசு 26. எங்களோட சொந்த ஊர் மயிலட்டி. விடுபட்டு 2012ஆம் ஆண்டு இந்த கோயில் வந்து நான் பார்த்தேன். இந்த கண்ணால் இந்த சொந்த ஊருன்னு சொல்லி நான் பார்த்த கோயில் திருப்பி விட்டு நாங்கள் இங்கே வரைக்க இல்லை. சிரமட்டமாக போயிட்டு ஒரு நான் கிறிஸ்டியன். இப்போ நான் மயிலட்டிலாம் இருக்கிறேன். எங்களுக்கு சொந்தமான பங்கு கோயில் இல்லை.
சேமக்காலை இல்லை. இதிலேருந்து ஒரு 100 மீட்டர் போக இந்த கோயிலுக்குரிய சேமக்காலை இருக்குது. சேமக்காலை இல்லை. நாங்கள் சொந்த ஊரில் இருந்தாலும் இலங்கை நாட்டுக்குள்ளேயே ஒரு அகதி மாதிரி தான் வாழ்றோம். இதில் இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி என்ற காணி இருக்குது. இந்த வரைக்கும் என்ற காணியும் விடுபடையில்லை. இந்த காணிக்கு நேர இராணுவம் இது கொமாண்ட பங்களாண்டு பெயர் போட்டு வச்சிருக்கேன். மாதத்தில் ஒருக்கா 2 தரம் தான் வந்து கொமாண்டர் விரைக மட்டும் லைட் எல்லாம் போட்டு வடிவாசம் ஓடிச்சு வடிவா துப்புரவாக்கி போட்டு ஒருவேளை சாப்பாடு எனக்கு தெரிஞ்ச அவர் வந்த ஒருவேளை சாப்பாட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போவேன். அதுக்காக மட்டும்தான் இந்த இடம் வச்சிருக்கேன். மூலையில் இந்த காணி இருக்கு. இந்த காணிக்கு நேர நான் பக்கத்தில் வேலை செய்யக்குள்ள பார்த்து கொண்டிருப்பேன். இரவு நேரத்தில் வந்து குடிப்பின கூத்தடிப்பின பாட்டு பாடின சந்தோஷமே. அதை நாங்கள் வேணான்னு சொல்லல. எந்த காணிக்கு நேர நீங்கள் நின்று என்ன உள்ள விடாமல் மறிச்சு வெளியில் நாம் பிரத்தியான நிற்க எங்கே இருந்து வந்து நீங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்ய எங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கு. கதைக்கல என்ன எங்க சின்ன இதுகள்லாம் நிறைய பிரச்சனை. அது ஒருத்தருக்கு விளங்காது. செய்ய வேண்டிய வேல் தனிவனே வாக்குறுதியை மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கணும். இப்போ இருக்கிற ஜனாதிபதி அவற்ற அமைச்சர் நம்ம கடத்தொழில் அமைச்சர் வந்து கூடி இந்த கடைசியாக நடந்த கூட்டத்தில் சொன்னவர் இனியொரு கூட்டம் இப்படி நடக்க உங்களுக்கு விட மாட்டோம். என்னடா நாங்கள் கலந்து கொள்கிற கடைசி கூட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களோட முழுமையாக விடுவிக்கப்படும்னு சொல்கிறேன். ஆனால் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லையே. பலாலி பாதை திறக்கிறேன்னு சொன்னது ஒரு துண்டு பாதையை திறந்து விட்டு போட்டு பலாலி பாதை திறந்துன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த பாதை திறந்து எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் இங்கேருந்து யாழ்ப்பாணம் போகிற வேண்டாம் ஒரு 20 நிமிஷம் காணும். நாங்கள் சுற்றி போகிறோம். சொந்த ஊரில் இருந்தவொன்னும் அழகியாகவே இருந்து கொண்டு இருக்கோம். அது ஒருத்தருக்கும் தெரியுது இல்லை. பப்ளிசிட்டி ஒன்று தெரியல. நாங்கள் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். ஒரு 35 வருஷம் எங்களோட சமுதாயம் இங்கேருந்து இடம்பெயர்ந்து போயிட்டு இன்னொரு 10 வருஷம் செய்வேன். ஒரு 5 வருஷம் எங்களோட அப்பா அம்மாக்கள் எங்களுக்கு இந்த இடம் இதுதானுட்ட காணி இதுதானுட்ட வீடு என்ற சொந்த வந்தோம்னு சொல்லி காட்டுறதுக்கு இல்லை. எங்களோட அப்பாவுக்கு இப்போ 76 வயசு, அம்மாவுக்கு 73 வயசு. நான் தான் கடைசி பிள்ளை. நான் மட்டும்தான் இங்கே நிற்கிறேன். அவைகளுக்கு பிறகு என் அம்மா எனக்கு சொல்கிறா முந்தனாத்து எனக்கு ஒரு ஆசையா தான் செத்தா என்ன தென்னை ஒரு சுடலையில் ஆக்கணும். எங்களுக்கு எவ்வளோ கவலையாக இருக்கும். நிறைய ஊரில் நிறைய கோயிலில் எல்லா திருவிழாக்கும் போயிருக்கோம். நான் படித்தது யாழ்ப்பாணம், இருந்தது பருத்துறை, இப்போ தொழில் செய்கிறது மயிலிட்டி. எவ்வளோ இடத்துல பிளங்கியிருக்கோம். கோயில் திருவிழாக்கள் இதில் போயிருக்கோம். எங்களோட உரிமையோடு இந்த கோயிலே தகர கொட்டைக்குள்ளே நடக்குது. என்ன சொந்த மண்ணில் நிற்கிறோம்ன்ற ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறோம். விட்டா நாங்கள் உங்களோட சொந்த பந்தத்தோட திருவிழா செய்கிறது கோயில் கொண்டாட்டம் அது இதுன்ட்டு நாங்களும் சந்தோஷமாக இருப்போமே. நீங்கள் ஏன் சும்மா தேவையில்லாமல் ஒரு இவ்வளோ இந்த நீட்டில் இருந்து பலாலி சந்தி வரைக்கும் ஒரு துளிக்கும் இல்லை. வெறும் காடும் பத்தியமாக கிடக்கு. ஆக மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த ஒரு கொமாண்டோ பங்களா மட்டும்தான் இருக்குது. என்னத்துக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க? எல்லாரும் சொல்கிறது தான் இனவாதம் இல்லை மதவாதம் இல்லைன்னு. நாங்களும் மக்கள் தானே, உங்களோட நாட்டு மக்கள் தானே, விடலாம் தானே. எவ்வளோ இடம் இருக்குது. வெறும் காடும் இப்பிலிப்பி பத்தியம் தான் வச்சுருந்தா இதுக்கு நேர கோயில் இருந்த இடம் வெறும் இப்பிலிப்பி காடாக தானே கிடக்கு. என்ன பாதுகாப்பு? நாங்கள் என்ன பயங்கரவாதி இல்லை. இல்லாட்டி இதில் எவ்வளோ ஆர்மி போலீஸ் இதால் திடீர்னு நாங்கள் எப்பயாவது ஒரு முரண்பாடு சொல்லுங்க பார்ப்போம். இராணுவத்தோடையோ சிங்கள மக்களோடையோ எத்தனையோ பௌத்த பிக்குகள் டூரிஸ்ட் எவ்வளோ பேர் வந்து போகிறாங்க. ஒரு தமிழ் ஆள் ஒரு சிங்களரோட இனவாதம் என்ற இதில் முரண்பட்ட ஒரு தகவல் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கத்தான் ஆசைப்படுறோம். எங்களோட நிலத்தில் எங்களோட உரிமையோட நாங்கள் சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுறோம். நீங்கள் அதுக்கு விடுறீங்க இல்லை. பூஜைகள் வந்து இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. பிள்ளைகளே, நீண்ட காலங்களுக்கு பின் மீண்டும் ஒரு முறை அன்னையிடம் வந்துள்ளோம். இது உமக்கு மகிழ்ச்சியை மட்டுமல்ல, உமக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றது. மீண்டும் அன்னையின் இந்த புனித மண்ணில் நாம் வந்து அவளது திருப்புகழ் பாடுவோம் என்ற நம்பிக்கையே அது. இடம்பெயர்ந்து வாழ்கின்ற நாங்கள் மீண்டும் வந்து குடியமர்வோம் என்ற நம்பிக்கையை தருகின்றது.
அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட இஸ்ராயேல் மக்கள் மீண்டும் திரும்பி வந்து இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட தேவாலயத்தை மீண்டும் கட்டி ஆண்டவரின் திரு உடன்படிக்கைக்கு பிரமாணிக்கமாய் வாழ்ந்தது போல நாமும் திரும்பி வந்து எமது ஆலயத்தை கட்டி எம் மண்ணில் அன்னையின் நிழலில் குடியிருப்போம் என்ற நம்பிக்கையை தருகின்றது. ஆண்டவரே, காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடும் என்று எம்மையும் எமது குடும்பங்களையும் இம்மண்ணில் வாழ்ந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து வாழ்வோர் அனைவரையும் நாமும் ஆண்டவருக்கே காணிக்கையாக ஒப்புக் கொடுப்போம். இந்த மண்ணில் நாம் வந்து மீளவும் குடியேற்ற தடைகளாக இருப்பவர்கள் மனித நேயம் கொண்டு ஆரோக்கியமாக செயல்பட வேண்டும் என்று அவர்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவோம். நாம் மீள் குடியேற வேண்டும் என்று மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சிகள் பயனளிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் குடும்பங்களும் வாழ்கின்ற இடங்களில் பாதுகாப்புடன் வாழவும் நோய் நொடியிலிருந்து காத்து கொள்ளப்படவும் வேண்டும் என்று தொடரும் திருப்பலியில் இறைவரம் வேண்டுவோம். தூயாவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, இந்த வேளையிலே நாங்கள் துன்பம் கலந்த மகிழ்ச்சியோடு தான் நிற்கின்றோம். ஒருபுறம் துன்பம், எங்களுடைய சொந்த ஆலயத்தில் திருப்பலியை ஒப்புக் கொடுத்து எங்களுடைய அன்னையின் பாதுகாவலின் பெருவிழாவை கொண்டாட முடியவில்லைகள். மறுபுறம் மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், ஆலயத்துக்கு அண்மித்த பகுதியிலே நாங்கள் வந்து அன்னையுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்று இஸ்ராயல் மக்கள் பல ஆண்டுகளாக தங்களுடைய சொந்த மண்ணிலிருந்து துரத்தப்பட்டு ஏதிரிகளாக வாழ்ந்தார்கள். ஆனாலும் இரவிலே நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தபடியினால் அவர்களுக்கு மீண்டும் அவருடைய நாடு கிடைத்தது, அல்லது அவருடைய இடங்கள் கிடைத்தது. எனவே நாங்களும் இந்த வேளையிலே இங்கே எமக்கு கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம், நம்பிக்கையோடு இருப்போம், மீண்டும் நாங்கள் இங்கே வருவோம் என்ற அந்த சிந்தனையோடு இந்த பலியை ஒப்புக் கொடுப்போமாக. வணக்கம். இந்த இடத்தை பற்றி சொல்லுங்க. இது மயிலட்டி, காங்கேசந்துறை மயிலட்டி என்று சொல்கிறது. இதில் ஒரு காணிக்க மாதா கோவிலும் ஆர்சி பள்ளிக்கூடமும் இருந்தது. எனக்கு இப்போ 76 வயது முடிஞ்சு இந்த மாதம் 18ஆம் தேதி எனக்கு 77 வயது தொடங்குது. நாங்கள் 11 பிள்ளைகளும் இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த நாங்கள். அதுக்கு பிறகு வேண்டு வகுப்புகள் கூட வேறு பள்ளிக்கூடங்களுக்கு என் தம்பி மேற் போனவிகள். நான் 6ஆம் வகுப்பு வரைக்கும் இங்கே படித்தேன். காணிக்க மாதா கோயில். ஆனால் இந்த பள்ளிக்கூடம் நாங்கள் வீட்டிலேருந்து வந்து பள்ளிக்கூடத்தில் கொண்ட புத்தகத்தை வச்சுட்டு இந்த சேர்ச்சுக்கு ஃபாதரும் சிஸ்டர்மாரும் கூட்டிக் கொண்டு போய் நாங்கள் முதல் செபம் படிச்சுட்டு தான் பள்ளிக்கூடத்தில் போய் பேருந்து படிப்பு ஆரம்பிக்கிறது. அதால் எங்களுக்கு இப்போவும் நான் இந்து மதத்தில் இருக்கிறேன். ஆனால் செபம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் இந்த ஊரை விட்டு 88ஆம் ஆண்டு வெளியேறிவிட்டேன். இந்த ஊரில் இருந்த மக்கள் எல்லாரும் ஒரே இதாக வழிகிட்டது 90ஆம் ஆண்டு.
அது பிறகு இல்ல. அதுக்கு பிறகு இங்கே இல்லை. பிறகு இப்பதான் இந்த வழிபாடு நடக்குது. இந்த வழிபாட்டுக்கு இல்லை. இப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முந்தி இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் இடத்தை விட்டவர்கள். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் உள்ள என்ற சகோதரங்கள், என் அம்மா அப்பா என்ற இடங்களை விட இல்லை. இன்னும் நானே இப்போ வந்தாலும் எனக்கு 2 கதைக்க கூட இடம் இல்லை. அதாவது தேவாலயம் இருந்த இடம் இப்போ பூஜை நடக்கிறது கொஞ்சம் முன்னுக்கு. தேவாலயம் இப்போ நான் கொழும்பில் இருந்த நான் 38-36 வருஷமாக கேள்விப்பட்டேன்னா 2002ஆம் ஆண்டு 2005ஆம் ஆண்டு வரைக்கும் தேவாலயம் இருந்தது. ஆனால் அப்போ எல்லாரும் திரவியமணி என்ற ஒரு ஆள் இல்லை ஐஸ்கிரீம் கடை வச்சுருந்தவர். அவர் அவற்றை மூதாவில் பூஜை நடந்தது. அந்த பூஜைகள் நடந்ததுக்கு பிறகு 2006-7 கோயிலே முடைச்சி இந்தியாவில் எங்களுடைய ஒரு பிள்ளையார் மருதடி பிள்ளையார் ஒன்று பிள்ளையாரும் மருத மரம் 6 பேர் கட்டி பிடிக்கக்கூடிய மருத மரம் கிடந்தது. அந்த மரத்தையும் எல்லாத்தையும் அடியோடு எரிச்சு தரைச்சி போட்டுருக்கோம். இந்த அதில் இப்போ இது 36 வருஷத்துக்கு பிறகு 36 வருஷமாக இல்லை. மாதா காணிக்க மாதாண்டா அப்படி ஒரு மாதா தான் இது. இந்த மாதா இன்றைக்கு திருநாள் காலையில் சும்மா காலையில் அப்படி மாதாவை சுற்றுப்பிரகாரம் சுற்றி வரைக இந்த ஊரில் ஆள் 2 பேர், அவருக்கு ஒரு ஆளுக்கு பொண்ணு திரை, ஒரு ஆளுக்கு பெரிய தம்பி. அவியல் மாதாவின் பாட்டு படித்தா நித்திரை கொள்ளாத பிள்ளையும் நித்திரை கொள்ளும். அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு. காணிக்கை மாதாவே என்ற அந்த இழுப்பினம் அப்படி அந்த பாட்டின் ஓசை உங்களுக்கு புதுமையான நல்ல புதுமை என்று சொல்கிறேன். இதில் இருந்த பிள்ளையாரில் தான் தம்பி எனக்கு காது குத்தினது பிறந்து நான் வளர்ந்து எனக்கு கல்யாணம் கட்டுற வயதுக்கு எனக்கு கல்யாணத்துக்கு தாலி கட்டினதும் இந்த பிள்ளையாரில் தான். பிறகு என்னுடைய பிள்ளை எனக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு மொட்டை அடித்ததும் இந்த பிள்ளையாரில் தான். அந்த கோயிலை இப்போ அடியோடு இல்லாமல் பண்ணிட்டு கட்டுறதுக்கு என்ன சொல்லி நான் இப்போ அதுக்கு தான் முந்தின நாள் ஜனாதிபதிக்கு கடிதம் கொடுத்துருக்குறேன். என்னுடைய காணிகளை விட்டு நான் ஒரு ஐயப்பன் கோயில் கட்ட போகிறேன் விட சொல்லி. நான் இப்போ நாளைக்கு கொழும்புக்கு போகிறேன் ஜனாதிபதியை சந்திக்க. இந்த ஆலயம் இருந்த இடம் விடுவிக்கப்படுகின்றது அல்லது இன்றைய தினம் நிகழ்வுகள் செய்யலாம், பூசை வழிபாடுகள் செய்யலாம் என்று கேள்விப்பட்டவுடன் பார்க்கக்கூடிய மக்கள் எண்ணிக்கை அதிகளவான மக்கள் இந்த இடத்துல வருகை வந்திருக்கிறதையும் பார்க்கலாம். ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய ஊற்றுகளுக்கு எங்களுடைய வேர்களுக்கு திரும்புவோம் என்ற நம்பிக்கையில தான் அவர்கள் இறைவனடி சேர்ந்திருக்கலாம். ஆனால் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இறைவன் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறார். எனவே தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுக்கு கூறுகின்ற அறிவுரை, அடிக்கடி இந்த இடத்திலே திருப்பலியை ஒப்புக் கொடுங்கள். இது எங்களுடைய மண், எங்களுடைய ஆலயத்தின் மண், எங்களுடைய அன்னையினுடைய புனித பூமி என்பதை நாங்கள் சிரமப்பட்டு அதை நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் காட்டிக்கொண்டே இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய ஆலயத்துக்கு செல்வோம். அந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்காமல் தொடர்ந்து பயணிப்போம். அதைத்தான் அன்னையினுடைய காணிக்கை விழா எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. இன்றைய தினம் இந்த பூஜை வழிபாடுகள் இந்த இடத்துல இடம்பெற்றிருந்தாலும் கூட இந்த இடத்துல அந்த ஆலயம் இருக்கு. இந்த இடத்துல அந்த ஆலயம் இருந்தது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய மரம் ஒன்று இருக்குதானே, அந்த மரத்துக்கடியில் மரத்துக்கு கிட்டவாகத்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆலயம் இருந்திருக்குது. இப்போ இதில் இந்த பூஜை நடைபெற இந்த இடம் அந்த ஆலயத்தினுடைய பின்வீதி, அதாவது அந்த எல்லை பகுதியாக இருந்திருக்கக்கூடிய இடம்தான். அவர்கள் அப்படி இருந்தும் அங்கே பூஜைகளை செய்வதற்கு அனுமதி கோரிய நிலையிலும் கூட அவர்களுக்கு அந்த அனுமதி கிடைக்கப்படாத நேரத்தில் இந்த இடத்துலையாவது அந்த பூஜைகளை செய்வோம் என்று பார்த்தீங்கன்னா 35 வருடங்களுக்கு பின்னர் இந்த இடத்துல இந்த பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அந்த வீதியில் ஐயா இருந்து வணங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும்.
24 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைய தினம் மயிலிட்டியிலே அமைந்திருக்கிற காணிக்கை மாதா ஆலய தேவாலயத்தினுடைய மூன்றலிலே மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக இன்றைய தினம் அந்த மக்கள் பொங்கி வழிபடுவதற்குரிய அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரதேச மக்கள் நீண்ட காலமாக தங்களுடைய காணிகளை விடுதலை செய்ய கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அந்த மக்களுடைய கோரிக்கை வெகு விரைவிலே நிறைவேறும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. கிட்டத்தட்ட 35 வருஷமாக அவர்கள் வந்து இந்த காணியை விட்டு வெளியேறி 35 வருஷம். அதோட இதில் இருந்திருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த மிகப்பெரிய ஆலயம் கூட அவர்களுக்கு இப்போ இல்லை. அந்த நிலையில் அந்த மக்கள் இந்த மனநிலையில் வந்து ஒரு சோகமான நிலையில் இருக்குது. ஏன்னா அந்த ஆலயம் கூட இல்லாத நிலையில் அந்த இடத்துல தான் இன்றைய தினம் அந்த பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்காரு. எதிர்வரும் காலத்தில் உங்களோட அரசாங்கங்களில் இந்த காணியை விடுவித்தால் கூட அவர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டி ஒரு மன நிறைவான நிகழ்வாக அந்த நிகழ்வை கொண்டாடுவார்கள். இதுக்குரிய எதிர்காலத்தில் இதுக்குரிய ஏற்பாடுகள் செய்ய முடியும். இப்பொழுது பங்கு தந்தை அவர்கள் கேட்டிருந்தார், அந்த பழைய ஆலய விருந்தினத்திலே ஒரு ஒரு சுருவம் அமைத்து வழிபடுவதற்கு அனுமதி கேட்டிருந்தார். எனவே அது தொடர்பாக நாங்கள் நிச்சயமாக கலந்துரையாடுவோம். மக்களுக்கான சாதகமான ஒரு பதில் சொல்லி தரப்படும். அதே போன்று ஜனாதிபதி நேற்றைய முன்னாள் தினம் சொல்லியிருந்த தெளிவாக மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும். எனவே மக்கள் பொறுமையாக இருந்து அந்த காணிகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் ஒன்று வரும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். விரைவிலே அந்த அவருடைய கோரிக்கை நிறைவேறும். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க? என்ன நிகழ்வுங்க? இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்வு. எங்களோட முழுவடி சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு நாங்கள் இன்றைக்கு 3 ஜனாதிபதிகளை சந்திச்சிருக்கின்றோம். ஒன்று கோத்தபாய ராஜபக்ச, மற்ற மதிப்புரிய ரணில் விக்ரமசிங்க, மற்ற எங்களுடைய அண்ணா தோழர் அவர்களுடைய நிர்வாகத்திலே நாங்கள் எங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் ஜனாதிபதிகள் எல்லாருக்கும் நாங்கள் கடிதம் எழுதி எங்களுடைய இடங்களை விட சொல்லி தான் கேட்குறோம். முதலில் எங்களுடைய ஆலயங்களை விட்டு எங்களுடைய ஆலயங்களை பூசைக்கு விடுமாறு தான் நாங்கள் கடிதத்தில் நாங்கள் முதல் எழுதுவோம். அந்த வகையிலே பல முயற்சிகளுக்கு மத்தியிலே இன்றைக்கு எங்களுடைய மயிலிட்டி காணிக்க மாதா ஆலயத்தினுடைய மாசி 2ஆம் தேதி நிகழ்வை தற்காலிகமாக செய்வதற்கு நேற்று பலாலி படைத்தளத்தில் இருந்து எங்களுக்கு அனுமதி கிடைச்சிருக்கின்றது. செயலாளர் என்ற வகையிலே நேற்று 9 மணிக்கு நாங்கள் அறிவிக்கவே அதை கொண்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து இன்றைக்கு நாங்கள் இந்த நிகழ்வை நடத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறோம். இப்போ யுத்தத்தின் பின்னர் அந்த கோயில் வந்து இருந்ததாக சொல்லுறார்கள். 2013 ஆண்டுக்கு பிறகு அந்த கோயில் இல்லாமல் போயிருக்கு. 2012ஆம் ஆண்டு இங்கே ஒரு பூசை இடம் பெற்றது. அதில் நானும் கலந்து கொண்டேன். அந்த ஆலயத்திலே அப்பொழுது வருகின்ற பொழுது இங்கே இந்த ஆலயம் முழுமையாக இருந்தது. இங்கே இருக்கின்ற ஒரு மிக்கபிள்ள கடை என்று சொல்லிவினோம். அந்த கடையும் முழுமையாக இருந்தது. இங்கே இருக்கின்ற குடியிருப்புகள் எல்லாம் பத்தைக்காடாக குடியிருப்புகளாக இருந்தது. அது 2012ஆம் ஆண்டு பிறகுதான் இதெல்லாம் முடிவெட்டிருக்கின்றது. யுத்தம் முடிந்தது பிறகுதான் இதெல்லாம் முடிவெட்டிருக்கிறது. நிவர்ற காலங்களில் அப்படியான ஒரு மிகப்பெரிய கோயில் ஒன்று அமைத்து மீண்டும் பூஜைகளை செய்வதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கா? நாங்கள் இடத்தை விட்டால் எங்களுடைய இந்த ஆலயம் சார்ந்தவர்கள் இந்த கோயிலை உடனடியாக அமைக்கக்கூடிய ஒரு வசதியும் மற்ற அரசாங்க நிதிய உதவியோடையும் உடனடியாக இருந்த மாதிரி பழைய நிலைக்கு நாங்கள் இதை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருப்போம். அது நிச்சயம் நடந்து கொண்டு இருக்கும். அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய மயிலிட்டி கொழுவியங்களட்டி விநாயகர் ஆலயம் இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டருக்குள்ளே தான் இருக்குது. நாங்கள் அதையும் விட சொல்லி தான் நாங்கள் கடிதத்தை சேர்த்து எழுதினாங்கள். பூச வழிபாட்டு உடனடியாக அனுமதி சொல்லி அதற்கு பிரதேச செயலகத்தினூடாக தொடர்பு கொண்டு அந்த ஆலயத்தை சென்று பார்த்துருக்கிறார்கள். ஆலயம் இருக்குன்னு இராணுவம் சொல்லி இருக்குது. ஆனால் எங்களுக்கு தைப்பூசத்துக்கு விடுவினமோ இல்லையோ எங்களுக்கு அமிக்கமாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய முயற்சி வீண்புவாதன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தைப்பூசத்துக்கு விடாட்டியும் நாங்கள் அடுத்த ஒரு நிகழ்வுக்கு நாங்கள் நிச்சயம் அங்கே போய் எங்களுடைய பொங்கல் விழாவை நாங்கள் அங்கே வைப்போம் என்று நம்புகிறோம். நன்றி. ஓகே.